தேவன் சகரியாவுக்கு கொடுத்த 10 தரிசனங்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். முதலில் பலவர்ண குதிரைகளை பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது 4 கொம்புகளை பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது. மூன்றாவது 4 தொழிலாளிகள் பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது. நான்காவது அளவுகோலை பிடித்திருந்த மனிதனை பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஐந்தாவது குற்றப்படுத்துகிற சாத்தானையும் அழுக்கான உடை அணிந்திருந்த ஆசாரியனாகிய யோசுவாவை பற்றியும் தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆறாவது 2 ஒலிவ மரங்களும் ஒரு பொன் குத்து விளக்கை பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஏழாவது பறக்கும் புத்தக சுருள் பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது. எட்டாவது மரக்காலில் உட்கார்ந்திருக்கிற ஒரு பெண்ணை பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஒன்பதாவது 4 குதிரை ரதங்களை பற்றின தரிசனம் கொடுக்கப்பட்டது. 10வது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா மகுடாபிஷேகம் செய்யப்படுவதை குறித்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. இப்படி சகரியா புத்தகம் தரிசனங்களால் நிறைந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனமும் இந்த புத்தகத்தில் நிறைந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார் என்பது முன்னுரைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளிலும் கால்களிலும் குத்தப்பட்டிருப்பார் என்ற தீர்க்க தரிசனமும் இவருக்கு முன்னுரைக்கப்பட்டிருந்தது. சகரியா புத்தகத்தில் உள்ள தரிசனத்தின் அர்த்தங்கள் நமக்கு தெரியாததாய் இருந்தாலும் அதை வருகிற நாட்களில் நாம் பார்க்கலாம். இது நிச்சயமாக சகரியா புத்தகம் படிப்பதற்கான ஒரு உந்துதலையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.